நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பது எப்படி? அதுவும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எப்படிங்க? ஃபேட்டி லிவர் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இதயத்தில் ஏற்படக்கூடிய அது இதயத்திற்கு மேல் உறைகளும் பெரிகார்டியம் மேலேயும் பார்த்தோம்னா கொழுப்பு படிகிறது. அது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக இந்த பேட் கொலஸ்ட்ரால் எதுக்குங்க குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அது நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த குடிநீர் நீங்கள் குடிங்கன்னு சொல்லி குடித்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொல்கிறீங்க, கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க, நேரில் வரக்கூடிய நிறைய பேரும் மேம் இதை குடித்ததுக்கப்புறம் பாடியில் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பது எப்படி? அதுவும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எப்படிங்க குறைக்கிறது? பொதுவாகவே நம்ம உடலில் இந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம குறைச்சிக்கலாம். இந்த கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா நம்ம உடலில் என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? இது ஃபஸ்ட்டு நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். கொலஸ்ட்ரால் இருக்கும்பொழுது நம்ம உடல் அதிகமான மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்குங்க. இப்போது ஒபீஸாக இருப்பாங்க, அதாவது உடல் பருமன் அதிகமாக இருப்பாங்க. பொதுவாகவே உடல் பருமன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும். நம்ம பிளட்டில் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால், அதாவது டோட்டல் கொலஸ்ட்ரால் போட்டிருப்பாங்க. ட்ரைக்ளிசரைட்ஸ், எல்டிஎல், எல்டிஎல், ஹெச்டிஎல், விஎல்டிஎல், இந்த மாதிரி அந்த கொலஸ்ட்ராலோட வேரியேஷன்ஸ் எல்லாமே போட்டு அதை நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல், ட்ரைக்ளிசரைட்ஸ், முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவலை பார்த்துக்கிறோம். இப்போ இது மூணுமே அதிகரித்து இருந்துச்சுன்னா நம்ம உடலுக்கு நிறைய பாதிப்புகளை உண்டாக்குது. உயிருக்கே சில சமயம் ஆபத்தாக கூட இது முடியுது. நமக்கு நிறைய பேருக்கு உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கிறதே தெரியாததுனால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கே கண்ணை கட்டிடுச்சிங்க, தெரியல, இது மறைச்சிருச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நார்மலாக வெயிட் இருக்கிறவங்களும் நான் உடல் பருமனே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். இது எதனால், இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடலில் கொலஸ்ட்ரால் பயன்பாடு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது தான் கொலஸ்ட்ராலோட லெவல் பிளட்டில் அதிகமாகிட்டு போயிட்டு இது நாளடைவில் என்ன ஆகும், உடலில் அங்கங்கே தேங்க ஆரம்பிக்குது, உடல் பருமனாக ஆரம்பிக்குது. பெண்களாக இருந்தாங்கன்னா முதல்ல அடிவயிறு, தொடை பகுதியில் கொலஸ்ட்ரால் சேர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் கொழுப்பு படி ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்ற கண்டிஷன். இந்த ஃபேட்டி லிவர் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இதயத்தில் ஏற்படக்கூடிய அது இதயத்திற்கு மேல் உறைகளும் பெரிகார்டியம் மேலேயும் பார்த்தோம்னா கொழுப்பு படிகிறத நம்ம பார்க்குறோம். குடல் பகுதி, அடிவயிற்று பகுதியிலலாம் அந்த சப்குட்டினியஸ் லேயருக்கு உள்ள நமக்கு நிறைய ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும். ஒரு சிலர் சர்ஜரி பண்ணாவே சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஹெரனியா சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த அப்பெண்டிசைட்டிஸ் பண்ணும்போது அடிவயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே ஒரு சிலருக்கு ரிமூவ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ இதனால தான் நமக்கு என்னென்னா மூச்சு வாங்குறது, நடக்கும்போது அப்படியே ரொம்ப திணறது, ஒரு சிலருக்கு கிடினஸ் வர மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி ரொம்ப வியர்வை, வியர்வை அப்படின்ற பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது நம்ம உடலில் தலைப்பகுதியிலையும் சரி, கழுத்து பகுதியிலும் உடல் ரொம்ப வியர்வை வர மாதிரி இருக்கும். திடீர்னு உள்ளங்கால் ரொம்ப சில்லுன்னு ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது எந்த விதமான ஒரு சென்சேஷனும் இல்லாத மாதிரி உடல் குளிர்ந்த நிலையை அடைவது, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியில் வரணும். கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக இந்த பேட் கொலஸ்ட்ரால் எதுக்குங்க குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட் கொலஸ்ட்ரால் குறைப்பதற்கும் நிறைய வழிமுறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அந்த மாதிரியான வழிமுறைகளும் உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட், அதாவது சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லி எளிதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொழுப்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது சேச்சுரேட்டட் அண்ட் டிரான்ஸ் ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் டிரான்ஸ் ஃபேட்லாம் நம்ம சாப்பிட உடலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு கலோரிஸாக மாறும்.
மீதி எல்லாமே நமக்கு உடல்லையே சேமிக்கப்படுதுன்னு சொல்லலாம். மசில் ஃபைபர்ஸில், சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸில், விசரல்ஸில், அதாவது நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாமே போய் சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போது எப்படி இந்த சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புக்களை கரைத்து வெளியில் கொண்டு வரணும்? ஒரே வழின்னு பார்த்தோம்னா உணவு முறை, அடுத்த முக்கியமானது உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபேட்டை குறைக்கிறதுக்கோ ஒபிசிட்டி வந்து நார்மலாக ஆகிறதுக்கோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகமாக இந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிற மாதிரியான மூலிகைகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது இதுக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சியை பயன்படுத்தியே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கட்டாயம் நம்ம குறைக்க முடியும். அதே சமயம் இஞ்சி வந்து உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடியது. இஞ்சியை நிறைய பயன்படுத்தினாலும் எனக்கு வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் வருது, இல்லை மோஷன் போகக்கூடிய இடத்துல ஆனஸில் வந்து ஒரு எரிச்சல் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்வீங்க. அப்போது இஞ்சியை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறையும் நான் சொல்கிறேன். தினமும் காலையில் வெதுவெதுப்பான தண்ணி, லியூக் வார்ம் வாட்டர் நம்ம எடுத்துக்கணும். 200 ml எடுக்கிறோன்னா அதில் வந்து கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு நம்ம பயன்படுத்தணும். இஞ்சி சாறு அப்படி எலுமிச்சை சாறு கொஞ்சம், இஞ்சி சாறு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு 5லிருந்து 10 துளிகள் அதில் சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன ஒரு துண்டு அளவுக்கு, அரை ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீஸினை இதில் சேர்த்துடணும். சேர்த்து கலந்து காலையில் இதில் குடிக்கணும். ஸோ இதனோட கொஞ்சம் புதினா இலைகளும் சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் கரைந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை குடிச்சிட்டு கண்டிப்பாக வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில வகையான உடற்பயிற்சிகள், யோக பயிற்சிகள் நம்ம செய்யும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு நமக்கு கரைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்ன சாப்பிடலாம்? காலை நேரத்தில் இதெல்லாம் குடித்தா எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கோ உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரையிறதுக்கோ நமக்கு உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டோம்னா கொத்தமல்லி குடிநீர் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கீங்கன்னா தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளோ, இர்ரெகுலர் பீரியட்ஸோ, வயிற்றுப்பகுதியில் நிறைய பேருக்கு அடி வயிற்று பகுதியில் தசைகள் வந்து சேர்ந்துருக்கு, அது எல்லாமே நடக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைந்து வெளியில் வரணும். முக்கியமாக பேட் கொலஸ்ட்ரால், விசரல் ஃபேட், ஃபேட்டி லிவர் பிரச்சனை சரியாகணும்னா நமக்கு தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதைகள் பயன்படுது. இதை வந்து நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இந்த குடிநீர் நீங்கள் குடிங்கன்னு சொல்லி குடித்து நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறீங்க, கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க, நேரில் வரக்கூடிய நிறைய பேரும் மேம் இதை குடித்ததுக்கப்புறம் பாடியில் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, பாடி லைட்டான மாதிரி இருக்குது, மாதத்துக்கு 3-4 கிலோ குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மெத்தட் நான் இப்போ திரும்ப சொல்கிறேன். தனியா விதைகள் நம்ம எடுத்துக்கணும். தனியா விதைகள் ஒரு 200 கிராம் இருக்குன்னா மற்ற மூலிகைகளும் இதனோட நம்ம சேர்த்துக்கணும். துளசி விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். துளசி விதைகள்லையும் வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எப்படின்னா லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே ஒரு 50 கிராம் எடுக்கணும். தனியா விதைகள், கொத்தமல்லி விதைகள் 200 கிராம்லாம், துளசி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இது எல்லாமே 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். இதனோட சுக்கு ஒரு 50 கிராம், பட்டை 50 கிராம், சோம்பு 50 கிராம், குரசாணி ஓமம் ரொம்ப காரமாக இருக்கும், இது கிடைக்கலன்னா சாதாரண ஓமம் வாங்கிக்கோங்க 50 கிராம். இது எல்லாமே சேர்த்து லேசாக வறுத்து நம்ம டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ ரெடி பண்ணிவிட்டு தினமும் காலையில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணணும். இதனோட நம்ம வந்து ஃப்ளேவருக்கு வேறு ஏதாவது சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதினா இலைகள் இருக்குது இல்லைங்களா, புதினா இலைகளை வந்து அதில் போட்டு நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 5-6 துளி எலுமிச்சை சாறு கலந்து அப்படியே குடிக்கணும். இதில் எந்த வகையான ஸ்வீட்னரும் சேர்க்கக்கூடாது. தேன் சேர்க்குறேன், வெல்லம், கருப்பட்டி எதுவுமே வேண்டாம். இதை வந்து காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனையால் உடல் பருமன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், பிசிஓடினால் உடல் பருமன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, இதை குறைக்கிறதுக்கும் இந்த குடிநீர், இந்த கஷாயம் ஒன்றே ஒன்று போதும்.
உடலில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம உடலில் கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அதற்கான சிறந்த சிகிச்சைகளும் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.